நிலைநாட்டி வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்ற இறைவார்த்தை நீங்கி நீதியை நிலைநாட்டி தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே. ஆண்டவரிடம் கோரும் அச்சம் ஞானத்தின் தொடக்கம் என்ற இறைவார்த்தையின்படி இரு ஞானத்தோடு என்னோடு போட்டி போட வந்திருக்கும் சக போட்டியாளர்களே, விரும்புகிறான் மட்டுமல்ல உள்ளத்தால் இறைவார்த்தை கேட்டு அதை வாழ்வாக்க காத்திருக்கும் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே நாசிரத்தின் என் நண்பர் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசலாம் என ஆசைப்படுகிறேன். யார் என்னோட நல்ல நண்பர் என்று சிந்தித்து பார்த்த போது நண்பன் எப்பொழுதும் அன்பு செய்வான் என சாலமோனின் நீதிமொழி புத்தகத்தில் கூறியுள்ளது போலவே இந்த உலகத்தில் நமக்கு பல நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர் ஒருவரே, அவர்தான் நாசிரத்தின் இயேசு. இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், என் நண்பர் என்பேன். அதற்கு காரணமாக வாழ்ந்து காட்டியவர் தானே என் நண்பர் நாசிரத்தின் இயேசு. லாசர் இருந்த பொழுது அவர் காவலானது இறந்த லாசரை உயிர்ப்பித்து துன்பத்தில் துணை நின்றது போல துன்ப வேலைகளிலும் துணை நின்றார் என் நண்பர் நாசிரத்தின் இயேசு. பயந்து போன சீடர்களை ஆறுதல் படுத்தி கடலே அமைக்கிறேன் கடித்துக் கொண்டது போல ஆபத்து காலங்களில் என்னையும் காப்பாற்றுவார் என் நண்பர் நாசிரத்தின் இயேசு. வழி தவறி சென்ற ஆத்துக்குச்சி தேடி சென்று மிக்கது போல நான் வழி தவறி சென்ற நேரங்களில் என்னை மீட்பார் என் நண்பர் நாசிரத்தின் இயேசு. இவை அனைத்துக்கும் மேலாக நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எனக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் உயிரை சிலுவையில் தந்தவர் தானே என் நண்பர் நாசிரத்தின் இயேசு. இயேசு என் ரட்சகர் மட்டுமல்ல, என் ஆறுதலான நண்பர், என் வழிகாட்டி, என் பாதுகாவலன். நீங்கள் உங்கள் மனதில் நாசிரத்தின் இயேசுவை நல்ல நண்பராக கரம் பிடிக்க தயாரா என்ற கேள்வியோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.